வெல்கம் டு யூஸ்லெஸ் ஆப்ஸ். அதாவது நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் பல பிளே ஸ்டோரில் இருக்கும். ஆனால் யூஸ்லெஸ்ஸாக பல ஆப்ஸ் இருக்கும். அதை பல மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஆப் எப்படி அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் பட்டன். இந்த யூஸ்லெஸ் பட்டனுக்குனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட வேலை என்னென்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட வேலையே. டோட்டலாகவே ஒரு யூஸ்லெஸ்ஸான பட்டனை நம்ம எப்போவுமே டேப் பண்ணுறது மட்டும் தான். அந்த டேப்பிங் கவுண்ட் காமிப்பாங்க. இதுலையாவது பரவாயில்ல டேப்பிங் கவுண்ட்டு. இன்னும் சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுதான் அதோட வேலையாகவே இருக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, ஏன் இத்தனை மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பட்டன் அமுத்தினா ரொம்ப பிடிக்கும் சார், அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி மொபைலில் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிப்பேன், ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்புமே பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ண ப்ளே அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான யூஸ்லெஸ்ஸான வெப்சைட் அடிக்கடி வந்து பாப்பப் ஆகும். இந்த பாப்பப் ஆகிற வெப்சைட்டை அடிக்கடி டேப் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ப்ளேஃபுல்லாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த வெப்சைட்லாம் எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த மல்டிபிள் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஸ்க்ராம்ப்ளரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி பிளேயருக்கான ரிப்பர் இருக்கும்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். ஆனாலும் ஏன் இதை கிரியேட் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு பர்பஸே இல்லாமல் இருக்கும். சிலது ஃபன்னாக இருக்கும், சிலது ரொம்பவே போரிங்காக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா அனாயிங்காக இருக்கும். இது ஃபன்னுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஏதாவது தியரிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்களா, இதனால் யூஸ் என்ன, இப்படி ஏதாவது ஒரு குழப்பங்கள் அடிக்கடி மண்டியில் வந்துட்டு போகும்னு சொல்லலாம் இது யூஸ் பண்ணும் போது. ஸோ இப்படி ஒரு ஆப் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளோ யூஸ்லெஸ்ஸான வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமோஜி பேட்டரி ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கொடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணி என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தோணுது இல்லையா. ஆனால் இப்படியும் ஒரு வகையான யூஸ்லெஸ்ஸான ஆப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை மல்டிபிளாக கஸ்டமைஸ் பண்ண முடியும், கலர் வேரியேஷன் மாற்ற முடியும். அந்த ஹார்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஞ்சோல் கேமராக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. சைட் பஞ்சோலோ இல்லை நாச்சே இல்லாத மொபைலுக்கோ பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆக மாட்டேங்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேரியஸான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுதுன்னு சொல்லலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இப்படியெல்லாம் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிச் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் தான். இதோட வேலை என்னன்னா ஒரு டைமண்ட் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைமண்ட் ஆகும். கீழே ஐ எம் ரிச் இந்த விஷயம். இந்த ஆப்பை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது பியர் சிமுலேட்டர் ஐ பியர் அப்படிங்கிற இந்த ஆப். ஸோ ஆல்கஹால் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிமுலேட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்ல முடியும். டிஸ்பிளே ஃபுல்லாக இருக்காது, ஹாஃபாக இருக்கும். ஒரு ஜக்கில் இருக்க மாதிரியான ஃபீலை வந்து நம்ம கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஷேக் பண்ணும்போது அகைன் ஃபில் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கொட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இதெல்லாம் எல்லாம் ஓகே. ஆனால் இது எதுக்கு அத்தனை லட்சக்கணக்கான பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு தெரியல. இதிலே சப் ஆப்ஸ்லாம் இருக்குது. ப்ரோக்கன் ஸ்கின்னு மற்ற விஷயங்கள் எல்லாமே. இதுலேயும் வந்து கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பல விஷயங்கள் ஃபேண்டஸியாக பண்ணிக்கலாம். இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸும் அண்ட் ஸ்டேஜ் மெஜிஷியன்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரிக்கில் லிக்விட் ஃபில் ஆகிற மாதிரியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிற மாதிரியும் காமிக்கணும் இல்லையா, அதுக்காகவே இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இது போல் ஆப்ஸும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இருந்தாலும் இது போல் யூஸ்லெஸ்ஸான ஆப்ஸை மக்கள் தேடி தேடி போகிறாங்க. ஸோ இது போலையும் ஆப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்க போகிற லைக்ஸ் வியூஸை பொறுத்து தான் இருக்குது. நல்லா வந்துச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.